ஆகவே நண்பர்களே, இந்த நடப்பு அரசியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சூழ்நிலையில வந்து இறைவனா பார்த்து இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாற்றத்த ஏதோ ஒரு சூழ்நிலையில காலங்காலமா அது சரி செய்து கொள்ளும். இந்த திராவிட ஆட்சிங்கிறது ஒரு 50 ஆண்டு கால ஆட்சிகள். இளைஞர்கள் புதுசா வரும்போது, நீங்க வழக்கமான சனாதானம், வழக்கமான கடவுள் எதிர்ப்பு, வழக்கமான திராவிடம், இந்த திராவிட மாடல் இந்த மாரி விஷயங்கள் இந்த பலந்துன்னு கொண்டு போய் 50 வருஷமா புளிச்சு, புளிச்சு, புளிச்சு போன விஷயங்கள், இந்த பணப்புழக்கங்கள் இதெல்லாம் வந்து இந்த இளைஞர்களும், இந்த இந்த ஒரு முன்னாள் முதல்வர் சொன்ன மாரி இந்த இன்ஸ்டா யுகத்தில இந்த ஜென்கிட் செயலகத்தில இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இந்த போர் அடிச்ச அந்த எலக்ஷன் பிரச்சாரம் நானே சொன்னேன். இவர் பார்த்தீங்கன்னா, உதயநிதி இவங்க பிரச்சார யுக்தியே தப்பு. இவங்க பண்ண பிரச்சாரம். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி கால்ல விழுந்தார், கால்ல விழுந்தார், கால்ல விழுந்தார். எடப்பாடி வந்தா, "ஐயப்பா நீ பால் டாயில குடிச்சிட்ட." இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவரு, "நீ 2 பேரும் சண்டை ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க." நீங்க இங்க வந்து உண்மை அது பலித்து விட்டது. இந்த ஊர் ஏடிஎம்கே டிஎம்கே அடிச்சுக்கிட்டு அடி இவங்க பண்ண பிரச்சார யுக்தி இதை கரெக்டா சசிகலா அம்மா சொன்னுச்சு. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை கரெக்டா அடிச்சாரு. ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் இன்றைய முதல்வர் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் விமர்சனம் மக்களுக்கு தான் நான் செய்ய போறேன் அடிச்சு சொன்னார். அந்த அடிச்சு சொன்னதை மக்கள் நம்புனிச்சோ நம்பல அப்படிங்கிறது அந்த எம்ஜிஆருக்குள்ள கவர்ச்சி. இதுக்கப்புறம் ஒரு இளைஞருக்கு இதை வந்து எந்த அரசியல் சாணைக்குன்னு கவனிக்கல. நான் ஆரம்பத்திலேருந்து சர்வே பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் எனக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இப்படிலாம் பேசும்போது செங்கோட்டையன் மட்டும் தான் தெளிவாக கணிச்சார். எம்ஜிஆருக்குள்ள அலை இவருக்கு இருந்துச்சு, எம்ஜிஆருக்குள்ள அலை வந்து விஜய்க்கு இருக்கு, விஜய் திருப்பி ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் ஓவரா சொல்றாரு. கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுனா அவர் இன்னைக்கு எவ்வளோ பேர் செங்கோட்டைங்கிற ஒரு மனிதன் பேச்சை கேட்டு போயிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பேர் பதவிக்கு வந்திருப்பாங்க, எவ்வளோ பேரை கூப்பிட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தவற விட்டு விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த பிரபஞ்சம் காலமும் சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியவர்களை எல்லாம் விடுத்து இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டாந்து கையில் கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை இன்றைய முதல்வர் கரெக்டாக பயன்படுத்தி கொண்டார் என்றால் இந்த 10 ஆண்டு காலம் இந்த பிரபஞ்சம் அவர்களை தான் வைத்திருக்கும். இதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த குதிரைப்பேர் அரசியல், இந்த அவப்பெயர் அரசியல், இந்த சர்வே பண்ண போகிற ஆய்வு பண்ண போகிற சொல்லிட்டு 10 கிட் ரீல்ஸ் அரசியலை ரியல் அரசியலாக கொண்டு வந்தால் இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக அமையும். நண்பர்களே, எல்லோருமே கணிக்க தவறிவிட்டார்கள் என்பது தான் அரசியல் புள்ளியல். அரசியல் பலந்துன்னு கொட்டப்பட்டு பாண்டே அவர்கள் வந்து 10 சீட்டுக்கு மேலே வராது, நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னாரு. என்ன கேட்கறது எவனும் இல்லைனாக்கா என்னை விட யார் அரசியல் பேசுகிறாங்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சாமி ப்ரூவ் பண்ணுங்க யாருமே அந்த பேசிட்டு இருக்க எந்த புள்ளிகளும் கவனிக்கவில்லை. அரசியல் சாணைக்கு எல்லாரையும் கவுத்து விட்ட ஒரு அரசியல் வந்து இந்த அரசியல் சமகால அரசியல்.